பறையர் குடிக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின நச்சினார்க்கினியர் தமிழ் புத்தாண்டு சிங்க ஓரை, அதாவது ஆவணி மாதத்துல தொடங்குது அப்படின்றார். மலையாள நாட்காட்டியும் மலையாளத்தின் புத்தாண்டு அதே ஆவணி மாதம், அதாவது சிங்க ஓரையில தொடங்குது அப்படின்றது. இந்த ஆவணி மாதம் கார்காலத்தை சேர்ந்தது அப்படின்னும், கார்காலம் முல்லைத்திணைக்கு உரியது அப்படின்னும் வகைப்படுத்துறாரு தொல்காப்பியர். முல்லைத்திணை என்பது ஆடு மாடுகளை மேய்க்கும் சமூகங்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு வகைப்படுத்துது தமிழ் இலக்கியங்கள். கிருஷ்ணர் கார்காலத்தில் பிறந்தவர். கிருஷ்ணர் ஆடு மாடுகளை மேய்க்கும் முல்லை சமூகத்தின் தலைவர். கிருஷ்ணர் பிறந்தது ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது புராணங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? மகாபலி சக்கரவர்த்தி பரிநிர்வாணம், அதாவது முக்தி அடைந்த நாள் தான் திருவோணமா கொண்டாடுறோம். இந்த ஓணம் அப்படின்ற சொல்லு சிரவணம் அப்படின்ற சொல்லிலிருந்து வந்ததாகவும், அந்த சிரவணம் அப்படின்றது அவைதிக மதங்களான ஆசிவகம், சமணம், பௌத்தம் போன்றத குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னும் வகைப்படுத்துறாரு அருள் முத்துக்குமரன். இந்த மகாபலி சக்கரவர்த்தியின் வாரிசுகள் ஆட்சி புரிந்த தங்களோட பகுதிக்கு இந்த மகாபலியின் பெயரை சூட்டின இடம்தான் மகாபலிபுரம் அப்படின்னு இலக்கிய மேற்கோள்களை காட்டி பேசுவாரு அயோத்திதாச பண்டிதர். கர்நாடக மாநிலத்தின் கல்வெட்டுகளை தொகுத்து எபிகிராபிகா கர்நாடிகா அப்படின்ற நூலை வெளியிட்ட பி. லூயிஸ் ரைஸ் அவர்கள், பாணர்கள் தன்னோட முன்னோரான மகாபலியின் நினைவாத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தை கட்டமைச்சாங்க அப்படின்ற செய்தியை அந்த நூல்ல முன்னுரையில பதிப்பிச்சிருக்காருன்ற தகவலை தேடித்தராரு மா மதிவண்ணன் அவர்கள். பாணர்களும் பறையர்களும் சமகாலத்துல தாழ்த்தப்பட்ட சமூகமா அறியப்பட்டு இருந்தாலும் சங்க காலத்துல இவங்கள்லாம் பெருமை மதிப்பு மிக்க ஒத்த குடிகள். அப்படின்னா பாணர் பறையர் சமூகத்து வரலாறுக்கும் ஓணம் பண்டிகைக்கும் தமிழ் புத்தாண்டினுடைய தொடக்கமா ஆவணி மாதம் இருந்ததுக்கும் மகாபலி சக்கரவர்த்தியின் வரலாறுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? பறையர் இன வரலாறு நூலாக வெளிவருவதற்கு முன் நம் வலையொலியில் காணொளியாக